ஜனநாயக திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் பல்வேறு பிரச்சனைகளால் இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ படக்குழுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கெல்லாம் போய் கேஸெல்லாம் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போது அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் இருக்கிற ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இந்த ஜனநாயக படத்தில் சொல்லப்பட்ட கண்டென்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரியோட எலெக்ஷன் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே மாதிரி அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த பிஸியில் இருக்கிற அவங்க வந்து படத்தை பார்க்க தயாராக இல்லை. அதனால் மூவி டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வெயிட் பண்ணலாம், எலெக்ஷன் முடியட்டும், ஸோ ரிசல்ட் வரதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டியோ கிட்ட கொடுத்தோ இல்லை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்தோ பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் இன்னைக்கு 9ஆம் தேதி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஜனநாயகன் படத்தோட 20 நிமிஷம் கிளிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணலை, லீக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்க்குற மாதிரியோ இல்லை மொபைல் ஃபோனில் பார்க்குற மாதிரியோ வந்து இந்த படத்தை வந்து பர்பஸ்ஃபுல்லாக லீக் பண்ணிக்கிறதா வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து சில கேவின் ப்ரொடெக்ஷன் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சோசியல் மீடியா யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இது யாரோ தெரியாமல் லீக் பண்ணிட்டாங்க, ஏன்னா இது வந்து எடிட்டிங் வெர்ஷன் தான், இன்னும் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வேறு மாதிரி இருக்கும், ஸோ அதனால் தயவுசெய்து வந்து யாருமே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஜய்க்கு பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேவிஎம் ப்ரொடக்ஷனும் எல்லா ஷேர் பண்ண எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிப்பு வந்து லீக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து விஜய் வந்து அரசியல் பேசுகிற மாதிரியும் நிறைய பேரை விமர்சனம் பண்ணுற மாதிரியும் கிளைமேக்ஸில் போர்ஷனும் அதில் வந்து அந்த சொல்லப்பட்ட அந்த நெல்சன் திலீப் குமாரும் அட்லியும் லோகேஷ் கனகராஜ் வந்து விஜய் கிட்ட கேள்வி கேட்குற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் இருக்குது. அதை தான் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடு வந்து படம் முடிகிற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஒருத்தர் வந்து நரேட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தார் என்னென்ன இந்த கிளிப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் அதை பார்க்கல. தயவு செஞ்சு நீங்களே யாரும் வந்து டவுன்லோட் பண்ணவோ இல்லை வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணவோ பண்ணாதீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் படம் வந்து ரிலீஸ் ஆக தான் போகுது. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இல்லீகலாக வந்து ஷேர் பண்ணுற விஷயத்தை வந்து நாமளும் ஷேர் பண்ணால் நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ்க்கோ இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ்க்கோ வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கொடுக்கும். ஸோ தேவையில்லாமல் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து நாம வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக எலெக்ஷன் வந்து இன்னும் 2 வாரத்தில் முடிய போகுது.